Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம செகண்ட் டே ஆஃப் சீரிஸ் 6ல இருக்கும் கீழ் உடம்புக்கான அசைவு கற்றுக்க போகிறோம். இது என்ன சிம்பிளாக சொல்லணும்னா வாக், அதாவது நடை பற்றி தான். அதாவது 3 வகையான நடை நம்ம ஃபுட் யூஸ் பண்ணி பாதத்தை யூஸ் பண்ணி பண்ண முடியும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா டோ வாக், அதாவது காலில் இருக்கிற விரல்களை கொண்டு நடக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹீல் வாக், குதிக்காலை வச்சு நடக்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா ஹீல் டு டோ வாக், அதாவது இங்கேருந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஒவ்வொரு அடியாக கிட்ட வச்சு பண்ணுறது. ஸோ இந்த 3 வகையான வாக் தான் இன்றைக்கி பண்ணி பார்க்க போகிறோம். இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பண்ணி முடிச்சுட்டு அதையும் நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சுலபமானது, யார் வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம், எங்கே இருந்தாலும் பண்ணலாம். ஓகே, பண்ணி பார்க்கலாமா? ஸ்டே டியூன்ட். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டோ வாக். ஓகே, காலை இப்படி வச்சுன்னு நடக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபம். எல்லாரும் சின்ன வயசுலேருந்து ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா? காலை மேலே எடுத்துக்கோங்க, சின்ன அடி வைக்கலாம், வயரை இழுத்து வச்சுட்டு நடங்க. ஒரு 5லேருந்து 10 அடி போனால் போதும். காலை மேலே தூக்கிட்டே நடங்க. நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோதான். ஸோ உங்களை நாட்டு சதைக்கிட்டெல்லாம் உங்களுக்கு இழுக்கிறது ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, செகண்ட் வாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீல் வாக், குதிக்கால நடக்கிறது. பாருங்கள், அவ்வளோ. கொஞ்சம் பேலன்ஸிங் மட்டும் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். நிதானமாக நடந்தால் பேலன்ஸ் இருக்கும். ஓகே, காலை கீழே டச் பண்ணாமே கண்டினியூஸாக போங்க. ஓகே, பேலன்ஸ் பண்ணி ஸ்லோவாக கூட பண்ணலாம், நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நடக்கிறது தான். ஆனால் ஒரு அடியிலேருந்து அடுத்த அடிக்கு கேப்பே இல்லாமல் அடுத்தடுத்து எடுத்து வச்சு நடக்கணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம கால் ஒரு அடிக்கும் நடுவில் இவ்வளோ கேப் இருக்குது. ஆனால் இதில் கிட்ட எடுத்து வச்சு நடக்கணும். பாருங்கள், பேலன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வயசானவங்களுக்கு பக்கத்தில் பிடிச்சின்னு பண்ணுங்க. வயசானவங்க இப்போ திரும்பிக்கலாம். ஓகே, ஒரு லைன் போட்டு அது மேலே கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நடக்கலாம். திரும்பிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இல்லையா? 4 times this way that way பண்ணியிருக்கோம். 5 minutes ஈச் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி இந்த சிம்பிள் மூவோட முடிச்சுக்கணும். இப்போ இந்த 3 வாக்ஸோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம டோ வாக் பண்ணோம். அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, காலை நல்லா ஆர்ச் பண்ணி நடக்கிறதால இந்த ஃப்ளாட் ஃபூட்டுன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மூவ் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பின்னாடி ஆட்டு சதை ஸ்ட்ரெச் ஆகும், காஃப் மசில்ஸ் எல்லாம். அதனால் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் வயரை நம்ம இழுத்து வச்சுருந்தா பேலன்ஸ் பண்ணி நடக்கிறோம் இல்லையா? அப்போ நமக்கே தெரியாமல் வயத்தில் இருக்கிற இன்டெஸ்டைனை ஜென்டலாக மசாஜ் பண்ணுமா இந்த எக்ஸசைஸ். அதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்குறீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி டோவில் நடந்தோம்னா கான்ஸ்டிபேஷன்லேருந்து கட்டாயம் ரிலீஃப் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கே தெரியாமல் அந்த மசாஜ் மூலமாக அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்னு சொல்லுவோம். இன்டெஸ்டைன் இப்படி சுருங்கி விரிஞ்சு பண்ணுறதால தான் உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் நகர்ந்து போய் நமக்கு கீழே வரைக்கும் நம்ம டீஃபிகேட் பண்ண முடியும், மோஷன் பாஸ் பண்ண முடியும். ஸோ கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு இது நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் அந்த மூமெண்ட்டை நல்லா அதிகப்படுத்துகிறோம். அதன் மூலமாக சீக்கிரம் நமக்கு மோஷன் வெளியில் வர ஏர்ஜ் கிடைக்கும். அடுத்தது பார்க்குறோம்னா ஹீல் வாக். அதனால் என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம். என்னென்னா, நம்ம அகெயின் பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் பண்ணுறோம். ஆங்கிள் ஜாயின்ட்ஸ் மொபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறோம். கீழ்காலுக்கான ஒரு ஸ்ட்ரெச்சுங்கிறதால அங்கே நல்ல சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். லாங்காக நின்றுட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு வலியிலேருந்து கட்டாயம் குறைக்க இது ரொம்ப நல்ல உபயோகமாக இருக்கும். இந்த 2 வாக்கும் முடிச்சிட்டோம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அடியாக எடுத்து வைக்கிற இந்த ஹீல் டு டோ வாக் பார்த்தோம் இல்லையா? அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன். சின்ன அடி எடுத்து வைக்கும்போது நம்ம அந்த ப்ராப்ரியோசெப்ஷன்றத பிரெயின் அவேக்கனிங் பண்ணுறோம். நம்ம உடல் ஏதாவது நமக்கே தெரியாமல் சறுக்கி விழறதோ இல்லை எங்கேயாவது இடறி விழறதோ அந்த மாதிரி எப்பயாவது ஆகுமானால் அந்த டைம் இந்த மாதிரி ப்ராப்ரியோசெப்ஷனோட அவேக்கனிங், பிரெயின் அவேக்கனிங்கோட அலர்ட்னஸால் நம்ம காப்பாற்றிக்க முடியும். மட்டும் இல்லாமல் சர்ஜரி முடித்தவங்களுக்கு, டெலிவரி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி சின்ன அடி வைக்கும்போது கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த 3 வகையான சிம்பிள் வாக்ஸ் டெய்லி ஒரு 5 நிமிஷம் பண்ணால் நமக்கு எவ்வளோ உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா? கட்டாயம் பண்ணி பார்க்கணும் இல்லையா? பண்ணி பார்ப்போம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நான் புது மூவோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. Bye bye.